ஸ்ரீ குருப்பியோ நமஹா. பாலா திருவடிகளை சரணம் சரணம். இன்றைய பதிவு மிதுன ராசி நேயர்களுக்கான ஐப்பசி மாத பலாபலன்களை பார்க்கும். இந்த ஐப்பசி மாதங்கிறது துளாராசி அப்படின்னு சொல்லி துளாராசி பலன்கள். இந்த துளாராசியில் பார்க்கும்போது முடவன் முழக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காவிரி ஆற்றங்களில் இந்த ஐப்பசி மாதத்தில் ஸ்நானம் செய்கிறது அவ்வளோ விசேஷங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த துலா மாதம். இந்த மாதத்துக்கு சூரிய பகவான் எப்போ வருகிறார் பாருங்கள். புரட்டாசி மாதம் 31 மாலை 5:40, அதாவது சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு முன்னாடியே ஐப்பசி மாதத்துக்கு உங்களுக்கு சூரிய பகவான் வந்துடுறார். இப்போ இந்த மாதம் பிறக்கக்கூடிய நிலையில் சந்திர பகவானுடைய நிலைகள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய தன்னுடைய ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்குது. இன்னும் கூடுதல் சிறப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமைகிறது. என்ன காரணம்? ராசிக்கு தனாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரான். அது ஒரு அற்புதமான அமைப்புகளாகும். இது பிரசன்ன நிலையினால் இந்த மாதம் முழுக்கவே இந்த நிலை அற்புதமாக செயல்படும். இப்போ இந்த துலா மாதம் சொல்லக்கூடிய மாதத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி 1, 2, 3, 4 மற்றும் விசாகம் 1, 2, 3. மிதுன ராசி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிருகசீஷம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4 மற்றும் புனர்பூசம் 1, 2, 3, 4. பார்க்கக்கூடிய ராசிக்கும் சரி இரண்டுக்குமே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் உங்களுக்கு நட்சத்திரம். மிதுன ராசிக்கு பாருங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரம் வரும் பாருங்கள் உங்களுக்கு மிருகசீஷம் 3, 4. இங்கே பாருங்கள் சித்திரை 3, 4. மிதுன ராசிக்கு அங்கே பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம், இங்கே சுவாதி, அங்கே குருவின் நட்சத்திரம் புனர்பூசம், இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு விசாகம். ஆக மிதுன ராசிக்கு 5, 9 ஒரு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நட்சத்திரங்களோட தன்மைகளாக தான் இருக்கும். இந்த மாதம் மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஏற்ற மிகுந்த மாதங்களாகவே தான் அமையும். ஏன்னா அங்கே இருக்கிற ஜென்ம அணுஜென்ம திருஜென்மம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இப்போ இங்கே நிற்கக்கூடிய ஒவ்வொரு பாருங்களேன், இப்போது மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா அது 3த்தையும் ஜென்மம் வச்சா இது அணுஜென்மம்னு வரும். அதுக்கு 5, 9ஆவது ராசி திருஜென்மமாக வரும். ஆக இந்த நட்சத்திர சாரங்களை சூரிய பகவான் கடக்கும்போது அற்புதமான சுபமான நற்பலன்களே தான் மிதுன ராசிக்கு நேயர்களுக்கு வருவாங்க. இந்த அமைப்பு மற்ற ராசிகளுக்கு வருமானா மற்ற ராசி நேயர்களுக்கு வராது. அதே மாதிரி 9ஆவது ராசியாக வரவங்களுக்கு உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா 9ஆவது ராசியில் இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரட்டாதி 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி கும்பராசி நேயர்களுக்கு. ஆக இந்த 3 ராசிக்கு தான் ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மமாக வர்றதுனால மற்ற ராசி நேயர்களை காட்டிலும் இந்த மிதுன ராசிக்கு இந்த சூரிய பயிற்சியானது கூடுதலான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்புகளாக தான் சிறப்பாகவே அமைகிறது. ராசிக்கு தனாதிபதின்னு சொல்லக்கூடியவன் பாருங்கள், ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கான். 11ஆம் இடத்து லாபாதிபதி ராசியில் இருக்கான். இது சிறப்பான அமைப்புகளாக அமையும். ஆக இந்த மாதத்தில் மிதுன ராசி நேயர்கள் எண்ணீதி நிறைவேறும், தொட்டது தொடங்கும், பூமி ரீதியான தனயோகமும் தனலாபமும் உண்டு. இப்போ நம்ம வீடை விற்கணும் அப்படின்னு பல இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம். இடம் இருக்குது, அது விற்றுட்டு வேறு இடம் வாங்கணுமோ, இது நாள் வரைக்கும் போகாமல் இருந்தால் கூட இப்போ முயற்சி செய்தால் நல்ல லாபகரமாக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. ஆக அந்த அமைப்பு சிறப்பாகவே இருக்குது. மிதுன ராசி நேயர்கள் கடல் கடந்து முயற்சி செஞ்சானா இப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு பாஸ்போர்ட் விசா எல்லாம் டக்குன்னு கிளியரன்ஸ் ஆகும். டக்கு வெளிநாட்டு முயற்சிகள் சென்று வரக்கூடிய யோக அமைப்புகள் உண்டு. வடமேற்கு நாடுகளுக்கு போகக்கூடிய யோக அமைப்புகள் தாராளமாக முயற்சிகள் கைகூடி வரும். அது பார்த்திங்கன்னா கல்வி நிமித்தமாக இருந்தாலும் சரி, வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதமோ டூர் விசாவில் போய் சென்று பார்க்கலனாலும் அந்த அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய யோக அமைப்பாக தான் இந்த ஐப்பசி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் பயிற்சியானது மிதுன ராசி நேயருக்கு ஒரு அற்புதமாக அமைகிறது. அதன் பிறகு பாருங்கள், ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி பார்க்கும்போது ராசிக்கு 5க்கு வரான். ஆக இளைய சகோதர வகையில் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற மிகுந்த இருக்கும்.
அதே நேரத்தில் புதிய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பொருட்களை குழந்தைகளுக்கு வாங்கி தரக்கூடிய யோகம் இருக்குது. இல்லைனா பெற்றோருக்கு வாங்கிக்கலாம். ஒரு அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் செல் குழந்தை பெற்றோருக்கு வாங்கி தரலாம். அதே மாதிரி பார்க்கும்போது இந்த அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது. அரசியல் ரீதியான நல்ல அணுகுமுறை ஆதாயம் உண்டு. மாமனார் வகையிலும் தந்தை வகையிலும் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கக்கூடிய யோக அமைப்புகள் இருக்குது. புதியதாக கல்வி பயிலணும் போது வித்தைகள் கைகூடி வரும். அதே நேரத்தில் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா இங்கே நீச்சம் பெற்ற கிரகத்தோடைய வித்யாகாரகன் புதன் சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக போக முடியுமா அப்படின்லாம் நம்ம பார்த்து ஆராய்ந்து ஒரு கோர்ஸில் சேர்றோம். ஒரு எக்ஸ்ட்ரா எதாவது படிக்கிறோம், ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுன்னா சிறப்பாக இருக்கும். இல்லை நானும் போய் சேரேன்னு சொல்லி சேர்ந்தோம்னா கல்வி பாதியில் விடுற மாதிரியான அமைப்புகளும் கொடுத்துருவோம். ஏன்னா சூரியனோடு சம்மந்தப்படும் போது நீச்சப்பட்ட கிரகத்தோடு சம்பந்தப்படும் பார்த்திங்கன்னா அந்த அமைப்புகள் வரக்கூடியான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம நிதானித்து செயல்படுது அப்படிங்கிறது ஒரு நன்மை தர செயலாக இருக்கும். தந்தையேட்டும் மாமனாரேட்டும் நன்மை மேன்மைகள் இருந்தாலும் தேவையான கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து சொன்னதை கேட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உயரதிகாரிகளுடைய கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகுது அப்படிங்கிறது. இல்லைன்னா தேவையற்ற சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடியான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதன்கிறது பந்து மித்திரர்கள். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவனை தான் நாளைக்கு உயரதிகாரி ஏதாவது கோத்து விட்டு வைக்க பார்ப்பாங்க. அப்போ நம்ம அதை விட்டு கொடுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படிங்கிற ஒரு நன்மை தரக்கூடிய செயல்களாக அமையும். ராசியாதிபதி மற்றும் சுகாதிபதி நீச்சம் பெற்ற கிரகத்துடன் சம்பந்தப்படுறதுனால உங்களுக்கு பார்க்கும்போது தேகத்திட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது நம்ம அது கொஞ்சம் அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக இல்லாமல் அது தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுது அப்படிங்கிறது ஒரு நன்மை தர செயல்களாக அமையும். சூரிய நாராயணனை வணங்க மழை போல் வரக்கூடிய அனைத்து பிரச்சனையும் பனி போல விலகும். அதே போன்று லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால லாபாதிபதி ராசியில் இருக்குது. மிருச்சிக இது பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி மிதுன ராசியாக இருந்தாலும் சரி லாபாதிபதி ராசியில் நிற்கும்போது நற்பலன்கள் உண்டு. அது 6ஆம் இடத்து அதிபதி ராசியில் வரும்போது பார்த்திங்கன்னா சிறு சிறு உடல் உபாதைகளை தரக்கூடியான வாய்ப்புகள் இருக்குது. ஆக 6 முகம் கொண்ட சண்முகநாதனை வணங்க தேகத்திட ஆரோக்கியம் சிறப்பு வரும். தன்னுடைய நட்சத்திரத்தில் வர காலத்தில் அன்றைக்கி போய் வணங்கினா போதும். எல்லா நாளும் பொண்ணுமான அவசியம் இல்லை. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகனை வணங்குவது கூடுதல் சிறப்பாக அமையும். ராசிக்கு 5-12 கூடியன்னு பாருங்கள். 6ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறான். ஆகா தனயோகம் கிடைக்கக்கூடியான அமைப்புகள் உண்டு. பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் அதெல்லாம் லாபங்களை பெறக்கூடிய அமைப்புகள் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் சரளமாக பணம் பெறக்கூடிய அமைப்பு. ஏன்னா இது சப்போர்ட்டிங்காக பார்த்திங்கன்னா சந்திரனே அனுகிரகம் பண்ணுவோம். சந்திரனுடைய அனுகிரகம் பாருங்கள். 11ஆம் தனாதிபதி லாபஸ்தானத்தை போய் நிற்கிறான். லாபாதிபதி ராசியில் வந்திருக்கான். ஆக இந்த ஐப்பசி மாதத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு தேவையான அளவிற்கான ஒரு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்களாகவே அமைகிறது. ராசிக்கு 7-10 கூடியவன் பாருங்கள் 12ஆம் இடத்துல போய் இருக்கான். அப்போது தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளி மாநிலங்கள் போகலாம். ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை ஒரு பேரை சஜஷன் பண்ணி ஃபாரின் போய் இந்த ட்ரைனிங் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கன்னு அவங்களே நம்ம பேரை சஜஷன் பண்ணி அனுப்பக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வெளிநாட்டு வாணிப வர்த்தகம் சிறப்பாகவே அமையும். மிதுன ராசி நேருக்கு எதிர்பாலினத்தவர்கள் நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ அவங்க வேலை பார்க்குற ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இருந்தால் கூட அவங்களும் பயிற்சிக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகா அமைப்புகள் சிறப்பாகவே அமைகிறது. ராசிக்கு 8-9 கூடியன்னு பார்க்கும்போது வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். அதனால் பார்த்திங்கன்னா தேவையற்ற கடன் சுமைகள்லாம் நீங்குவதற்குண்டான அமைப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் பித்துராஜித சொத்துக்கள் இருந்து வந்தால் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் சுமூகமாக நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆக இந்த ஐப்பசி மாதம் சொல்லக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு
ஒரு ஏற்ற மிகுந்த நல்ல மாதங்களாகவே தான் அமையுது. ராகு கேகேவனா 10ஆம் இடத்துல ஜலராசியில் இருக்கான். யோகாக்காரகன் போகாக்காரகன் 10ஆம் இடத்துனால வேலையில் எப்போவுமே பிஸியாக இருக்கும், டைட் ஷெடியூலாக இருக்கும், எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. கடல் கலந்த வாணிப வர்த்தகம் நல்லா இருக்குது. மாற்று மதத்தினர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தாலும் அதுவும் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புராதனமான ஸ்தலங்களுக்கும் செல்லக்கூடிய யோகம் உண்டு. மனசுக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீட்டுக்கு தேவையான லக்ஸரிஸான திங்ஸ்கள், தேவையான பொருட்கள் வாங்கக்கூடியான அமைப்புகளும் இருக்குது. வாகன யோகம் உண்டு. வாகன யோகம் வாங்கும்போது மட்டும் புதிதாக நம்ம பூஜை போடும்போது விக்ன விநாயகன் பிள்ளையார் கோவிலில் போய் நம்ம ஒரு பூஜை போட்டு செஞ்சோம்னா ஒரு சிறப்பாக அமையும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கான். ஆக முதல் பூஜை விநாயகனுக்கும், அடுத்ததாக நமக்கு மனதிற்கு பிடித்த விருப்பப்பட்ட இஷ்டப்பட்ட அல்லது ஒரு குலதெய்வ கோயிலுக்கோ போய் நம்ம பூஜை போடுறது கூடுதல் சிறப்பாகவே அமையும். இந்த மாதத்தின் நாயகனாக சூரிய பகவான் பார்க்கும்போது முதல்ல செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்துக்கு வரார். அதன் பிறகு ராகுவினுடைய நட்சத்திர சாரத்துக்கும், அதன் பிறகு பார்க்கும்போது குருவினுடைய நட்சத்திர சாரத்துக்கு வரார். இப்போ செவ்வாயினுடைய சாரத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா லாபாதிபதி சாரம் ராசிக்கு 6-10 கூடியவன், 6-11 கூடியவன். இப்போ 6-11 கூடியவனுடைய சாரத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 11 கூடிய லாபாதிபதி ராசியிலே இருக்கான். 6ஆம் இடத்து அதிபதியும் ராசியிலேயே இருக்கான். அப்போது லாபாதிபதினால் அந்த காலகட்டங்களில் இளைய சகோதர வகையில் நல்ல லாபங்கள் உண்டு. அவங்க நம்மளுடைய தேவையிலிருந்து உதவி புரியக்கூடிய யோகம் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய வேலைக்கோ இல்லை பிஸ்னஸ்க்கோ ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்து நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுடைய யோக பலன்களினால் பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதரர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோக அமைப்புகள் உண்டு. அவங்களுக்கு பூமி யோகமும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. உங்களுடைய சகோதரருக்கு வேலையில் பதிவு உயர்வு, ஊதிய உயர்வு அவை அனைத்தும் உங்களுடைய நல்ல பலன்களால் உங்களுடைய சகோதரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா சிறப்பாகவே அமைகிறது. அவர்களும் பொருளாதார ரீதியில் ஒரு படி மேலே உயரத்துக்கு உண்டான அமைப்புகளும் உண்டு. அதே போன்று பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களுக்கும் மிதுன ராசினியர்களில் நல்ல லாபங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்புகளும் நல்லா இருக்குது. சிவில் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஆர்டர்ஸும் கிடைக்கும், நல்ல லாபங்களை பெறக்கூடிய யோக அமைப்புகள் உள்ள ஒரு மாதமாக தான் இந்த ஐப்பசி மாதமானது மிதுன ராசி நேயர்களுக்கு பூமிக்காரகனுடைய சம்பந்தப்பட்டு அவனுடைய காரகத்துவம் ரிலேட்டடாக வரக்கூடிய லாபங்கள் உண்டு. இருப்பினும் தேவையற்ற கருத்துக்களை பதியாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால கூடுதலான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் எச்சரிக்கை இருக்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் சண்முகநாதனை 6 தீபம் ஏற்றி முருகனை வணங்க இன்னும் நற்பலங்கள் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். மனோதிடத்துடனும் உத்வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் அனைத்து செயல்களிலும் ஈடுபட்டு அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்புகளாக தான் சூரிய பகவான் செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் உண்டு. அதன் பிறகு ராகுவினுடைய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ராகு கேகேவனா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜலராசியில் போய் இருக்கான். அதுவும் இல்லாமல் பாருங்கள், தனாதிபதி 2ஆம் இடமும் ஜலராசிலேருந்து 11ஆம் இடத்துல போய் நிற்கிறான். ஆக உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்களை பெறக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் உண்டு. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யும் நல்ல லாபங்கள் உண்டு. வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய யோக அமைப்புகள் உண்டு. ஏற்ற மிகுந்த நாள்களாக தான் இந்த காலங்களில் சிறப்பாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு அமைகிறது. மாற்று மதத்தினர் ஏற்று நன்மை மேன்மை உண்டு. அவங்களும் தன்னுடைய பொருளாதார ரீதியான சப்போர்ட்டிங் செய்யக்கூடிய யோகா அமைப்புகள் உண்டு. ஒரு அற்புதமான காலங்களாக தான் அமைகிறது. குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா மிதுன ராசினியருடைய எதிர்பாலினத்தர், இப்போ ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களுக்கு, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களுக்கு. அப்போ நல்லா படிச்சிருக்கா, வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகா அமைப்புகள் உண்டு.
இல்லை நல்ல வேலை பார்த்துட்ருக்காங்க, வேலையில் வந்து ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அரசு பணிக்காக காத்துட்ருக்காங்கன்னா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த போன்ற நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. உயர் அதிகாரிகிட்ட நன்மை மேன்மை உண்டு. அரசு ஆதாயங்கள் உண்டு. ஆக குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுவும் சிறப்பாக தான் அமைகிறது. ஸோ ஒரு புதியதாக கல்வியோ ஒரு வித்தையோ இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறம்போது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விநாயகனை வணங்கி விட்டு, பிள்ளையாருக்கு ஒரு பேரில் புதுசாக ஒன்று படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு விநாயகனுக்கு அர்ச்சனை ஏன்னா சூரியனோடு சம்மந்தப்பட்டு இருக்கான். ஆக அர்ச்சனை பண்ணிவிட்டு ஆரம்பித்தோம்னா அந்த வித்தை தடை இல்லாமல் சிறப்பாக முடியக்கூடிய ஒரு அமைப்புகளாக தான் அமைகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் மிதுன ராசி நேயர்களுக்கு ஐப்பசி மாதம் ஒரு சிறந்த மாதமாகவே அமைகிறது. தொடர்ந்து நல்லா தந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாலா திருவடிகளை சரணம் சரணம் சரணம்.